வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஐஆர்பி இன்விட் ஃபண்ட். இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அனாலிசிஸ் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ₹62 லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் செல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இவங்க சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் பூஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது. பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு டேர்ன் ஆகிருக்கிறாங்க. அதாவது இப்போ பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கீழே லோ வந்துட்டு கரெக்ஷன் வந்துட்டு இப்போ திருப்பி மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே சமயத்தில் பெக்டிடிஎம் 6.6 அப்படிங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகிருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. பெக்கி ரேங்கிங் 1.4 வர்றதுனால அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு இப்போ டேர்ன் ஆகிருக்கு. ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லாட்டி இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் வரக்கூடிய வருஷங்களில் இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதே சமயத்தில் நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸில் நெகட்டிவ்ல இருக்குது. பட் இவங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பேஸ்டு அப்படிங்கும்போது ஒரு குவார்ட்டரில் ஏறும், ஒரு குவார்ட்டரில் இறங்கும். அதை பற்றி நமக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆகி அவங்களுக்கு பணம் வர்றதான கணக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். அதே சமயத்தில் போன வருஷம் நிஃப்டி 50யோட இவங்களுடைய ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 4.7 மைனஸில் இருக்குது. பீட்டா ஸ்கோர் 0.21. அது லோ வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுக்கு 2026 என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். 2026க்கு பிரேக் பாயிண்ட் 60.65, ₹60.65. இப்போ பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே தான் நிற்கிறான். அப்படியே அது ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க R1 67 to 71, R2 74 to 76, R3 82 to 86. இப்போ அது கரெக்டிவ் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகி கரெக்டிவ் ட்ரெண்டாக லீடு எடுத்து பிரேக் பாயிண்டான ₹60.65 கீழே உடச்சி கரெக்டிவ் ட்ரெண்ட் நல்ல ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க S1 56 to 57, S2 45 to 49, S3 40 to 42. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.